அரசியலில் வெற்றி பெற சிறந்த ஆலோசனை வழங்கும் கிங் மேக்கர் பொலிட்டிக்கல் அட்வைஸ் கம்பெனியை தொடர்பு கொள்ளவும். தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி நம்பர் 10A/9 முடிச்சூர் ரோடு, ஓல்டு பெருங்கலத்தூர், சென்னை 6,63,000. ப்ரொப்ரைட்டர் எஸ். ஜோஷுவா சாலமன். தொலைபேசி எண் 9677006526. உலகத் தமிழ் ரசிகர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். நான் உங்கள் செந்தில்குமார். இந்த பதிவு நான் பார்க்குறதுக்கு முன்னாடி முதல்ல ஒரு விஷயம் சொல்லிடுறேன். ஒரு அருமை சகோதரி கே. தங்கேஸ்வரி அப்படின்னு சொல்கிறவங்க செங்குன்றத்துலேருந்து எனக்கு ஒரு கடிதம் அனுப்பியிருந்தாங்க. அது ஒரு புகார் கடிதம். அதாவது அவருடைய கணவர் அவங்க மாற்றுத்திறனாளியாக இருக்காங்க. அந்த சகோதரி அவருடைய கணவர் சொத்து பிரச்சனை காரணமாக அவங்கள அடித்து துன்புறுத்துறதாகவும், அவங்கள விவாகரத்து கேட்டு அவங்கள கொலை மிரட்டல் கொடுக்கறதுக்காகவும் அவங்க பல்வேறு இடத்துல புகார்லாம் கொடுத்துருக்காங்க. ஆனாலும் சரியான நடவடிக்கை, முறையான நடவடிக்கை எடுக்கப்படாததுனால என்கிட்ட புகார் அனுப்பியிருக்காங்க. ஸோ அந்த புகாரை மறுபடியும் நான் சிஎம் செல்லுக்கு நான் அதை ஃபார்வர்ட் பண்ணியிருக்கேன். மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இந்த புகாரை உடனடியாக பரிசீலனை பண்ணி அந்த சகோதரிக்கு உரிய பாதுகாப்பும் உரிய நீதியும் கிடைக்க நீங்கள் வழி செய்யணும். அப்படி ஒருவேளை இந்த அரசாங்கம் தவறுச்சுன்னா பாஜகவில் நாங்கள் லோட்டஸ் ஆர்மின்னு உருவாக்கியிருக்கோம். எந்த சட்டத்திட்டத்துக்கும் நாங்கள் கட்டுப்பட மாட்டோம். எங்களை கண்ட்ரோல் பண்ணுற அதிகாரம் எந்த அரசாங்கத்துக்கும் கிடையாது. ஸோ இன்னொரு முறை அந்த சகோதரிக்கு அவருடைய கணவராலேயோ அவருடைய கணவருடைய சகோதரனாலேயோ பிரச்சனை ஏற்பட்டதுன்னா நாங்கள் வேடிக்கை பார்க்க மாட்டோம். அவங்களுக்கு மாவு கட்டு உறுதி. இந்த மாதிரி பிரச்சனை பண்ணால் எங்கள் லோட்டஸ் ஆர்மியை அனுப்பி நாங்கள் சுட்டுத்தள்ளினா கூட, கைது பண்ணி சிறையில் போட்டால் கூட, திகார் சிறையில் போட்டால் கூட விசாரணை பண்ண எந்த அமைப்பும் வராது. இந்த வீடியோ மூலமாக அந்த சகோதரிக்கு இந்த ஆறுதலையும் நான் சொல்கிறேன். நீங்கள் தைரியமாக இருங்க, பாதுகாப்பாக இருங்க. உங்களுக்கு எதிராக ஏதாவது பண்ணாங்கன்னா நாங்கள் லோட்டஸ் ஆர்மியை அனுப்புவோம். தமிழக முதலமைச்சர் தரப்புலேருந்து காவல்துறையை அனுப்பி ஒழுங்காக விசாரணை பண்ணி உங்களுக்கு நீதி கிடைக்கலனாலும் நாங்கள் லோட்டஸ் ஆர்மியை அனுப்பி உங்களுக்கு நீதி கிடைக்க வைப்போம். உங்கள் மேலே சின்ன துரும்பு ஏற்பட்டால் கூட அவங்களோட எலும்பை எண்ணிடுவோன்றதை நீங்கள் தைரியமாக நீங்கள் சொல்லுங்கள், நான் பார்த்துக்கிறேன். ஓகேவா? ஓகே, இப்போது இந்த பதிவுக்குள்ள நம்ம போவோம். அதாவது மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அடிக்கடி ஒரு வார்த்தையை பயன்படுத்திக்கிட்டே இருப்பார். அதாவது தன்னை நான் கலைஞருடைய மகன் அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பார். நிறைய பேருக்கு ஒரு விஷயம் தெரியவே தெரியாது. என்னுடைய தந்தையார் திமுகவில் இருந்தவர், புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய ரசிகர், ஆனால் கலைஞருடைய தீவிரமான ஒரு தொண்டர். அப்படின்னும் போது திமுகவில் இருந்தார். மரியாதைக்குரிய கிட்டு தான் எங்களுடைய தந்தையாருடைய நெருக்கமான ஒரு நண்பர். அது மட்டும் இல்லை, திரையுலகத்தில் நிறைய பேர் எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப நெருக்கமானவங்க. அதில் முக்கியமாக சொல்லக்கூடியவர் மரியாதைக்குரிய புரட்சி நடிகர் அப்படின்னு அழைக்கக்கூடிய எஸ்எஸ்ஆர் அவர்கள். எஸ்எஸ் ராஜேந்திரன் அவர் எஸ்எஸ்ஆர்னு ஷார்ட்டாக கூப்பிடுவாங்க. அவருடைய மனைவி தான் விஜயகுமாரி. இவங்க ரெண்டு பேரும் சினிமாவில் நடித்து, அதுக்கு முன்னாடி ஏற்கனவே எஸ்எஸ்ஆருக்கு ஒரு திருமணம் இருந்தது. அதுக்கப்புறம் இவங்க காதலித்து திருமணம் பண்ணிக்கிறாங்க, விஜயகுமாரி அவர்களும் அப்புறம் எஸ்எஸ்ஆர் அவர்களும். இதுக்கு நடுவில் கண்ணகின்ற ஒரு திரைப்படம் மரியாதைக்குரிய கலைஞர் அவர்கள் கதை வசனத்தில் எடுக்கிறாங்க. அதில் விஜயகுமாரி அவர்களுக்கும் கலைஞர் அவர்களுக்கும் ஒரு நட்பு ஏற்படுது. அந்த நட்பு காதலாக மலர்ந்து அவங்க ரெண்டு பேருக்கும் நடுவில் வேறு மாதிரி ஒரு உறவு, திருமணம் கடந்த உறவுன்னு திமுகவில் சொல்கிறாங்கல்ல, அந்த மாதிரியான ஒரு உறவுக்குள்ளே போயிடுறாங்க. அதனால் மனக்கசப்பு ஏற்பட்டு ஒரு காலகட்டத்தில் விஜயகுமாரி அவர்களும் எஸ்எஸ்ஆர் அவர்களும் பிரிஞ்சிடுறாங்க. அதற்கு பிறகு அவருக்கு வேறு ஒரு திருமணம் நடந்துடுது. அவருடைய மகனை நான் பார்த்துருக்கேன். நான் மார்க்கெட்டிங்கில் ஒர்க் பண்ணும்பொழுது இங்கே தேனாம்பேட்டை எல்டம்ஸ் ரோடில் தான் அவங்க வீடு. அதாவது கமல் சார் ஆஃபீஸ்க்கு நான் போகும்போதெல்லாம் பார்த்துருக்கேன். கமல் சார் ஆஃபீஸ்க்கு எதிரில் தான் எஸ்எஸ்ஆருடைய பெரிய வீடு இருக்கும், அந்த எல்டம்ஸ் ரோடில். அவர் வீட்டுக்கு நான் போயிருக்கேன். அவர்கிட்ட நல்லா நான் மனசு விட்டு பேசியிருக்கேன். நிறைய விஷயங்கள் தெரியும். எங்கள் அப்பா பற்றிலாம் நான் பேசியிருக்கேன். அதை கேட்டு ரொம்ப அவர் சந்தோஷப்பட்டார், கட்டி பிடிச்சிக்கிட்டாரு, ரொம்ப அன்பாக பேசினார். எந்த உதவினா எனக்கு கேள் செந்தில் அப்படின்லாம் சொன்னார். அப்படிப்பட்ட நல்ல மனிதர் எஸ்எஸ்ஆர். ஒரு மிகப்பெரிய ஒரு புரட்சி நடிகர். அவ்வளோ தமிழ் உச்சரிப்பு ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும். இதை ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா, மரியாதைக்குரிய கலைஞர் அவர்கள் அவர் விஜயகுமாரி அவர்கள் இருக்கும் பொழுது அவங்க ரெண்டு பேரும் நடக்கும்போது இவங்களுக்கு எஸ்எஸ்ஆருக்கும் விஜயகுமாரிக்கும் ஒரு குழந்தை பிறந்தது. அந்த குழந்தை அதே சமயத்தில் தயாலம்மாவுக்கு ஒரு குழந்தை ப்ரெக்னெண்ட்டாக இப்போ குழந்தை பிறக்கிற மாதிரி இருந்தது. ஆனால் அவங்களுக்கு குழந்தை இறந்துட்டதாக சொன்னாங்க அந்த டெலிவரி டைமில். அப்போது இந்த எஸ்எஸ்ஆருக்கும் விஜயகுமாரி அவங்களுக்கு பிறந்த குழந்தைய தான் ரீப்ளேஸ் பண்ணி தான் கலைஞருக்கு கொடுத்தாங்க. ஆனால் கலைஞர் ஆக்சுவலாக என்ன நினச்சிக்கிட்டாருன்னா, இந்த குழந்தை எஸ்எஸ்ஆருக்கும் விஜயகுமாரிக்கும் பிறக்கலை,
தனக்கும் விஜயகுமாருக்கும் பிறந்த வாரிசு தான் அப்படின்ற மாதிரி தன்னுடைய வாரிசாவே நினச்சி அவர் வளர்க்க ஆரம்பித்தார். இந்த விஷயம் தயாலம்மாவுக்கு தெரியாது, மூக்க அழகிரனுக்கு தெரியாது, யாருக்குமே தெரியாது. ஒருவேளை நீங்கள் டிஎன்ஏ டெஸ்ட்டுன்றது வந்து கலைஞர் அவர்களுடைய உடம்புலேருந்து நீங்கள் எடுத்தீங்கன்னா அதில் வந்து தெரியல அது உண்மையிலே கலைஞருக்கு பிறந்ததா இல்லை எஸ்எஸ்ஆருக்கு பிறந்ததான்ட்டு. ஆனால் என்ன இருந்தாலும் வந்து நம்மளுடைய அந்த முகஜாடை, நடை உடை பாவனை, இந்த குரல் வளம், பேச்சு பார்க்கும்போதே சொல்லுவாங்க, பாரு அப்பா அம்மா அப்படியே உரிச்சு வச்சுருக்கான் அப்படின்வாங்க. ஆனால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அழகிரி அண்ணன் வந்து அப்படியே மரியாதைக்குரிய கலைஞர் அவர்கள் அப்படி உரிச்சு வச்சா மாதிரியே இருப்பார். அவருடைய முகம், அவருடைய தோற்றம், அவருடைய பேச்சு எல்லாம், அந்த குரல் எல்லாம் அப்படி இருக்கும். அதே மாதிரி கனிமொழி அக்கா கூட அப்படி தான் இருப்பாங்க பார்க்குறதுக்கு. நீங்கள் ஒத்து பார்த்தீங்கன்னா கலைஞருடைய அந்த உதடு கருப்பாக இருக்கும், கலைஞர் உதடு அப்படியே இருக்கும். அந்த முகஜாடை, கலைஞரோட முகஜாடை அப்படியே இருக்கும். கிட்டத்தட்ட அங்கே இருக்க எல்லாருக்குமே அந்த முகஜாடை இருக்கும். எக்ஸப்ட் ஒரே ஒரு ஆள் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் அண்ணனுக்கு மட்டுமே வித்தியாசமான முகஜாடை இருக்கும். அவங்க அம்மா மாதிரியும் முகஜாடை இருக்காது, கலைஞர் மாதிரியும் முகஜாடை இருக்காது. அப்படியே எஸ்எஸ்ஆர் அவர்களை உரிச்சு வச்சா மாதிரியே இருப்பார். அவருடைய கர்லிங் ஹேர், எஸ்எஸ்ஆருக்கு நல்ல சுருட்ட முடி, அதே மாதிரி ஸ்டாலினுக்கும் நல்லா சுருட்ட முடி. அவர் நல்ல ஒரு கலராக இருப்பார். அதே மாதிரி ஸ்டாலின் அவர்களும் கலராக இருப்பார். அவர் வந்து எப்பவுமே ஒல்லியாக தான் உடம்பை மெயின்டைன் பண்ணிட்டு இருப்பார். அதே மாதிரி ஸ்டாலின் அவர்கள் எப்பவுமே குண்டாகவே ஆக மாட்டார், அதே மாதிரி ஸ்லிம்மாகவே எப்பவுமே இருப்பார். அவர் மாதிரியே குரல் வளம் இருக்கும். எஸ்எஸ்ஆர் எப்படி பேசுவாரோ அதே மாதிரி அந்த வசனம், அதே உரைநடை, அதே மாதிரி விஷயம் எல்லாமே பண்ணணும். இன்னும் சொல்லப்போனால் அவரோட முகஜாடை வந்து அப்படியே எஸ்எஸ்ஆரோட பொருந்தும். இது வேறு யாருக்குமே வந்து அந்த குடும்பத்தில் கிடையவே கிடையாது. எஸ்எஸ்ஆர் அப்படியே உரிச்சு வச்ச மாதிரி ஸ்டாலின் இருப்பார். நடை உடை பாவனை, அது பண்ணுற இது எல்லாமே அப்படி தான் இருக்கும். தன்னை அறியாமலே எஸ்எஸ்ஆர் என்ன சொல்லுவார்னா, எந்த நடிகரும் எனக்கு பிடிக்காது, எஸ்எஸ்ஆர் ரொம்ப பிடிக்கும்னுவார். அவரை மாதிரியே வந்து இதெல்லாம் பேசுவார், டைலாக்லாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணுவாங்க. ஸோ அதனால் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் கலைஞர் அவர்கள் அவருடைய மகன் வந்து ஸ்டாலின் சொல்லிக்கிறது உரிமை கொண்டாடுறது தப்பு. ஆக்சுவலாக வந்து கனிமொழி அக்காவுக்கு உரிமை இருக்குது. ஏன்னா தயால் அம்மாவுக்கு பிறக்காமல் ராஜாத்தி அம்மாவுக்கு பிறந்திருந்தாங்க. அதுக்கு அவங்களுக்கு வந்து உரிமை இருக்குது, வாரிசுன்னு சொல்லிக்க. அழகிரனுக்கு இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் எல்லாரோட மூக்காமுத்துக்கு இருந்தது. அதனால தான் மூக்காமுத்துவை வந்து அவங்க டம்மி பண்ணி அவங்க வந்து அரசியலுக்கு வராத அளவுக்கு 2 பேரும் சேர்ந்துமே சதி பண்ணி அவரை போதைக்கு அடிமையாக்கி இன்றைக்கி அண்மையில் வந்து இறந்து போயிட்டாங்க. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஸோ ஸ்டாலின் அவர்கள் வந்து உண்மையான வாரிசுன்னு சொல்லிக்கிறது, உதயநிதி வந்து கொண்டு வர்றதுன்றது நிறைய பேருக்கு தெரியாது. அதனால தான் அவர் வந்து ரொம்ப ஐடியா பண்ணி அவர் வந்து அந்த பதவியை கைப்பற்றி, கட்சியை கைப்பற்றி இப்போ தன்னோட மகனை வந்து சிஎம்மாக ப்ரொமோட் பண்ணிகிட்ருக்காரு. நிறைய பேருக்கு இது தெரியாது. தெரிஞ்சவங்க இனிமேல் வந்து புரிஞ்சு நடந்துக்காங்க. ஸோ இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு வந்து இப்போ எதுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னா, ஏற்கனவே என்னுடைய பழைய சேனலில் சொல்லியிருப்பேன். நிறைய பேருக்கு இது தெரியாதவங்க இந்த சேனலில் தெரிஞ்சுக்கணுன்றக்காக தான் இதை நான் சொல்கிறேன். இது எதனாலனா, வாரிசு அரசியலை சொல்கிறதுக்கு, வாரிசுன்னு சொல்லிக்கிறதுக்கு ஸ்டாலின் அவர்களுக்கு தகுதியே கிடையாது. கனிமொழி அக்காவுக்கு உண்டு, அப்புறம் வந்து மூக்க அழகிரிக்கு உண்டு, அந்த குடும்பத்தில் நிறைய பேருக்கு உண்டு. ஆனால் கண்டிப்பாக ஸ்டாலினுக்கு கிடையாது. ஏன்னா அவர் கலைஞர் புள்ளியால் ஒரு எஸ்எஸ்ஆரோட புள்ள.